சந்தோஷமாகும். வேறு உதவி இருந்தீங்கன்னா மேடிக்கு வாங்க ப்ளீஸ். இந்த படத்தோடைய உதவிக்குன்னா வேறு யாராவது ஏடிசி இருந்தால் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும், அப்படி என்று சொல்வதை விட இதுவரையில் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு விழான்றது ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்பது நம்ம சென்னை போன்ற ஒரு நகரத்திற்கு இந்த போக்குவரத்திற்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல வேண்டும், இந்த கால அமைப்பின் கட்டாயங்கள் எல்லாம் கருதி பார்த்தா சில பேர் நெளிவாங்க, சில பேர் நம்ம கிளம்பிடலாமான்னு பார்ப்பாங்க, சில பேர் இதோ வந்துடுறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி விழாக்கள் நான் நிறைய கலந்துக்கிறதுனால திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் வாரத்தில் ஒரு 4 நாள் ஒரு 5 மணி நேரம் என்னை வச்சு செய்வாங்க. அதுக்காகவாவது ஒரு தடவை நம்ம ஆசிரமத்துக்கு போகணும். சார், ஒரு நாளைக்கு ஒரு விழாவில் ஒரு 5 மணி நேரம் நம்ம ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னா ஓரளவுக்கு ஓகே, தலையை கொடுத்துடலாம். எல்லா ஏங்கல்லையும் முடிச்சு அப்புறம் கடைசியில் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இதே மாதிரி என்னத்தை பேசுறது, முருகா இறைவா. ஆனால் நான் 3 விழாக்களுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து போய் ஒவ்வொரு விழாக்கள்லையும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அமர்ந்து விட்டு தான் நீங்கள் வந்தேன். அது ஒரு விழாவில் இந்த மாதிரி பேசிட்டு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு தப்பிச்சுங்க ஓடி வந்தேன். ஏன்னா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எனது அன்பு தம்பி சுப்பிரமணிய பாரதி. அவர் இயக்கிய குறும்படத்திற்கு நான் தான் விருது கொடுத்தேன். நாங்கள் தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் தயாரித்தது, அதுக்கு விருது வாங்கினார் அவர். அத்தகைய ஒருவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது கொடுத்தது யாருன்னு பார்த்தா இன்னொரு தம்பி பக்கத்துலேயே கூடவே இருக்கார், நம்ம ரங்கான்னு தான் நான் அன்பாக கூப்பிடுவேன், என்னுடைய அன்பு சகோதரர். இவங்க எல்லாமே இப்போ நேரத்தில் எனக்கு ஒரு 20 வருஷமாக அவர் இந்த மாதிரி ஒரு பிட்டை போடுவார் என் காதில். ஆலியார் கீழேயோ நான் போனாவே தடி கொண்டா ஆலியாருக்கு தான் ஏன் போகிறேன். நான் எடுத்த 17 படத்துலேயே 13 படம் ஆலியாரில் எடுத்தது தான். ஆனால் அந்த ஆலியாரில் அந்த பில்டிங்கை பார்ப்போம், ஆனால் உள்ளே ஒரு தடவையும் கூட போனதில்லை. அந்த பில்டிங்கை பார்த்ததுனாலேயே இன்றைக்கும் நான் ஒழுக்கமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை. அப்பப்போ சிவகுமார் என்ன கூடுவார் நடிகர், அவர் வீட்டில் தான் இருக்கு. நான் இப்போ இருந்த ஒரு 12 வருட காலம். டேய் வாடா இது பண்ணுடா. அவர் எப்பவுமே கரெக்டாக தியானம் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். நமக்கு அப்போ இள வயசு, கொஞ்சம் விட்டா இன்னொரு டைரக்டர் நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான்ட்டு டே நைட்டாக உட்காந்து கதை எழுதுறது, இப்போ பாட்டு எழுதுறது. நம்ம எதைத்தான் விட்டோம், எல்லா வேலையும் நானே தூக்கி தலையில் போட்டுட்டு போட்டி ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மேற்பாளையத்து பக்கத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம். நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு அது ரிலீவ் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறத கூட கேட்கறதுக்கு நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆனால் ஆலியாருக்கு போவேன். ஒவ்வொரு பாட்டும் முத்துமணி மாலையிலேருந்து ஆலியாரில் எடுத்தது தான். முத்துமணி மாலை பாட்டு சின்ன கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமணி பாட்டு நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு அந்த ஆலியார் டேமுக்கு பின்னாடி போய் முதுகில் போட்டு அந்த ஆலியாரில் சுவாமி சச்சிதானந்தர், வேதாந்த மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை நாம் பார்க்காமல் ஒரு நாளும் நான் இருந்ததில்லை. அங்கே படப்பிடிப்பு போகும்போதெல்லாம்
ஒன்றா நம்ம வந்து நம்ம மங்கி ஃபால்ஸ் போகணுன்னாலும் அதை தாண்டி தான் போவோம். மங்கி ஃபால்ஸில் தான் பச்சை மலை பூ பாட்டு எடுத்தேன். ஸோ எனக்கு ஏதோ தெரியாமல் புரியாமல் இன்றைக்கி வரையிலும் அந்த ஆசிரமத்துக்கு போகலை. ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய எல்லா அனுகிரகங்களும் என்னை வந்து அடைந்ததாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறது, நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய தியானம் மாதிரி தான். ஆனால் அது ரொம்ப சிரமம். இன்னும் வழிகாட்டுதல் இருந்தால் ரொம்ப ஈஸி நம்ம பக்குவப்படுத்திக்கிறது. இப்போ முத்துராமன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு பிஸியான டைரக்டர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவர் வந்து டைரக்டருக்கு மட்டும், மற்றவங்க எல்லாம் வந்து உடலில் உழைப்பாங்க, இந்த இயக்குனருக்கு மட்டும் நரம்பில் தான் வேலை செய்வாங்க. வி ஒர்க் ஆன் நர்வ்ஸ். நரம்புக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம எத்தனை இழந்திருக்கிறோம், எத்தனை உருப்படியான வேலையை செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்றது பிற்காலத்தில் தெரிய வரும். பெரிய பெரிய டைரக்டர்களெல்லாம் பார்த்திங்களா, ஒரு பக்கம் நடிகர் டென்ஷன் பண்ணிகிட்ருப்பான், நான் 5 மணிக்கு போகிறேன்பா, நமக்கு சீன் முடிக்கலைன்னா அது ஒரு டென்ஷன். ப்ரொடியூசர்கிட்ட இருந்தாலும் எப்போ அவர் போகிறதுக்குள்ளே சீனை முடிக்க சொல்லுமா, சீனை எப்படி முடிக்கிறது, அது நடித்தா தானே முடிக்க முடியும், ஆனால் முடிக்கலைன்னா டைரக்டர் சரியில்லைன்றவானே. இது எல்லாம் வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு தெரியுமா, வழி சொல்லுவாரா அப்படின்னு நாங்கள் நினச்சதில்லை. ஆனால் அதுக்கு வழி இருக்கு. அது எப்போ தெரிஞ்சது, எஸ்பிஎம் சார் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் டென்ஷன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் அனுபவித்த பின்னாடி தான் அவரே போயிருக்கிறார். ஆக சொன்னாங்க இல்லையா ஐயா, பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். இந்த தியானங்கள் என்பது என்ன, எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து மனிதனுக்கு உண்டான அந்த மற்ற சபலங்கள் என்று நான் சொல்வது என்னென்னா, அந்த நிலைத்தன்மை இல்லாத ஒரு மைண்டு, அங்கே தாவர மைண்டை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சிறு வயது முதலிலிருந்தே கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. அதையே நம்ம செய்யக்கூடாது. இது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணுன்றது அல்ல. என்னை போன்றவர்களுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. அதாவது நம்ம பப்ளிசிட்டி பண்ணலன்றதல்ல, அதுக்கு போயிட்டு வந்தவங்க அதை பற்றி பரப்ப மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நான் குறை சொல்லலை. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்மோடவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ வந்து சினிமாவில் இத்தனை பேர்த்துக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது பாருங்க, இவ்வளோ நாள் ஏன் தெரியல. ஏன்னா அதை சொல்லுவதற்கு கூட சிலர் கூச்சப்படுவார். நம்ம போயிட்டு வந்துட்டுக்கோம், அங்கே போங்கன்னு சொல்வது கூட கொஞ்சம் கூச்சப்படுவார். ஏன்னா அதை சரியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் மனிதர்கள்கிட்ட இல்லை. உண்மையாக தான். இதை நம்ம எப்படி தீர்க்கிறது, இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும். இப்போ தான் சொல்கிறாங்க யூடியூப் கலாச்சாரம் வந்த கடைசியில் ஒரே ஒரு கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காயை வச்சு 15 பேர் வைத்தியம் சொல்கிறான். உண்மையிலுங்க அப்படி பார்த்தோம்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இறங்கணுமா, இந்த கருவேப்பிலையை காலையில் எடுத்துங்க, இத்தனை பண்ணுங்க, அதை போட்டு மிக்சியில் அரைக்க, அதை பண்ணுங்க, அதோடு அடுத்தது ஸ்க்ரால் பண்ணால் அவன் அதோட ஒரு சின்ன விஷயம் பெப்பரை சேர்த்துக்க சொல்லுவான், ஒரு 5 பெப்பர். அவர் தனி வைத்தியர். இதை போட்டு சாவடிக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஒரு 5 ரீல்ஸை பார்த்த கடைசியில் நமக்கு அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வராது. காலையில் இருந்துச்சு ஒய்ஃபுக்கிட்ட இந்த ஒரு 2 நெல்லிக்காய் வாங்கிம்மா அவளுக்கு, அதாங்க டெய்லி நான் கொடுத்துட்ருக்குறேன். ஓ அப்படியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட அன்பு சகோதரர் சொன்னது போல் இந்த ஆன்மீகத்தில் தன் மனதை பக்குவப்படுத்தும் விஷயங்களை நம்ம வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய கல்விக்கூடத்தின் மூலமாக அழகாக சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி போய் சேர்ற மாதிரி பண்ண. இன்றைக்கி யாருமே வந்து ரொம்ப நேரம் சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். அட்வைஸு டைம் இல்லை யாருங்க.
இப்போ கூட 5 நிமிஷம் 4.5 நிமிஷம் பாட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக உட்காந்து படத்தில் பார்க்க மாட்டாங்கன்ட்டு அந்த பாட்டை பாதியாக நிறுத்திடுறாங்க அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழாவில் பெரிய நடிகர்களே பேசுகிறாங்க. 5 பாட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்தால் ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்கன்னு. இதில் என்ன தெரியுது? இந்த ஷார்ட் ஃபார்மில் ஸ்வீட்டாக சுவாமி வேதாந்த மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அழகாக இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம சமுத்திரம் கனி எடுத்துங்க, கனியை ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்கள், அதை பற்றி அது ஒரு ரீலாக போடுங்க. பாக்கியராஜ் சார் ஒரு 5 நிமிஷம் பேசி ரீலாக போடுங்க. இதில் இன்வால்வ் ஆகிட்டு இதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சவங்க வரட்டுமே என்ற கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இல்லை அப்போ நமக்கு முதல் படத்துக்கு இது ஆட்டு கிழக்கு வாசல்னு படம் எடுத்ததே ஆலியாரில் தான். அதுக்கு கூட உனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாரு, புரியுதா? ஆலியார் டேமுக்கு கீழே அடிவாரத்தில். சரி, அவரும் சொல்லலை, எல்லாமே நண்பர்கள் தான். ஸோ நீ எங்கிட்ட சொல்லன்றது தான் நான் சொல்கிறேன். எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டு அனைத்து இயக்குநர்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதையே நீங்கள் செய்யலைன்றது தான் நான் இப்போவும் சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது அதுதான். நான் இந்த படத்தை பார்க்கலன்றதுனால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசி உங்களை பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க. அதுக்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. நான் பயங்கர டென்ஷனில் வந்துட்டேன். அரைக்குறையாக நான் படம் பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு தடவை முழுசாக பார்த்துருந்துங்க. அது நான் மட்டும் பார்க்காம நம்ம இயக்குனர் சங்கத்துக்கே ஒரு தடவை போட்டுருவோம். ஏன்னா கண்ணே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு தடவை போட்டு இதே தேட்டரில் போடுவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வாங்க, இதனுடைய பெருமைகளை நீங்கள் பேசணும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன்னா இதை பற்றி நான் ஜாஸ்தி பேசினா அது அதிக பிரசங்கித்தனமாயிடும். ஏன்னா பொள்ளாச்சி என்றது நான் வாழ்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் பொள்ளாச்சி. ஏன்னா கிழக்கு வாசல் ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், எஜமான் ஆகட்டும், ஈவன் சிங்காரவேலன் ஆகட்டும், சொன்னபடிக்கெல்லாம் அந்த முத்து கவுண்டர் தோட்டத்தில் எடுத்தது முழு படம். அந்த படமே இது அந்த நான் காட்டாத பகுதிகளே இல்லை. அதில் இதுதான் காட்டலை. ஏன்னா அது வழியாக தான் போவேன். இது காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் என்று சொல்லி அதிலிருந்து அந்த காரணத்துக்கு நீங்கள் தான் காரணம். என்னையெல்லாம் வந்து கரெக்டாக என்னை டியூன் பண்ணலை, எல்லாத்தையும் டியூன் பண்ணிட்டு என்னை பொஸ்குன்னு விட்டீங்க. அதனால் நான் வருத்தப்படலை, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இத்தனை பேர் மகரிஷி ஐயா அவர்களுடைய அந்த போதனைகளை வந்து நீங்கள் உணர்ந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது திரை உலகத்தினருக்கு டெஃபினட்டாக இது அவசியம். ஏன்னா நிச்சயமாக மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, மனசு வந்து தத்தளித்து கொண்டிருக்கும் மனதை உடையவர்கள். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்போவே மனசு பைத்தியம் பிடிச்சிடும், மென்டல் ஆகிடுவான். 2வது ஃப்ளாப் ஆச்சுன்னு வைங்க, அடுத்து எவனும் படம் வரலன்னா அவன் டபுள் மென்டல் ஆகிடுவான். ஸோ அவன் மைண்டுக்கு டெஃபினட்டாக ஒரு மருந்து. என்ன சத்யா? கரெக்டாக சத்யாவுக்கு தெரியும். அவன் படம் பண்ணி படம் இல்லாத பூ 2ஐயும் அனுபவிச்சாள் சத்யா. ஸோ ஆக எல்லா மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். வெற்றி பெறும்போதும் சரி, தோல்வி அடையும் போதும் சரி, மனநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது தான். அந்த மனதிடத்தை நம்ம வளர்த்துக்கிறதா மன வளர் கலை. அந்த கலை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்வோம். நானும் இன்னைக்கிலிருந்து ஆரம்பிப்போம். குருவனுடைய திட்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நாங்கள் 1958 இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஏறக்குறைய 67-70 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் எத்தனையோ பேர் சிந்திச்சிருந்துருக்கலாம். இதை இன்னும் விரிவுபடுத்தணும்னா ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தில் மிக குறுகிய காலத்தில் அதிகமான நிலையில் ரீச் ஆகணும்னா ஒன்லி ஒன் மீடியா, நம்ம சினிமா மீடியா தான். அதில் போகணும். இதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது பல பேர்த்தோட எண்ணங்கள், செயல்கள் இன்று குருவின் அருளால் செயலுக்கு வந்திருக்கு. எனக்கு என்ன இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண ஒரு 5 நாளாகவே இங்கே ஆலியார்லேருந்து வந்து ஒவ்வொரு நிலையும் பார்த்து நம்ம இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். நாங்கள் 10,000 பேர் 20,000 பேர் விழா வச்சு மிக சிறப்பாக நடத்தியிருக்கோம். அதில் எல்லாம் இல்லாத ஒரு
ஒரு சின்ன பதட்டம்னு கூட சொல்லலாம். என்னடா சினிமாவிலேருந்து இவ்வளவு இயக்குனர் பெருமக்கள் வர்றாங்க, நம்ம ஆன்மீக விழாவாக இருக்குது, இது எப்படி இது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது? இது இந்த எண்டில் இருக்குது, அது அந்த எண்டில் இருக்கே, இது என்ன பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்க, இதை எப்படி நம்ம மக்கள் இதை எடுத்துக்க போகிறாங்கன்னு நினச்சோம். நான் சொன்ன மாதிரி குருவினுடைய அருள், குருவினுடைய திட்டம், நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி எடுத்த பேராசை பெருமக்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்கள் மனவளக்கலை பயிற்சியும் அதனால் அடைகின்ற மாற்றத்தை பற்றியும் பேசியிருந்தால் எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களோ அத்தனையும் மேலாக ஒவ்வொருவரும் சரி, ஒவ்வொரு சினிமா இயக்குனர் பெருமக்களும் சரி, நடிகரும் சரி, தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு உள்ளார்ந்த நிலையில் இந்த மனவளக்கலை பயிற்சி ஏற்பட்டுடைய மாற்றத்தை அனுபவபூர்வமாக பேசிய பொழுது இன்றே இந்த 50 வருடங்கள் நடத்திய கடந்த நாம் அனுபவித்த அத்தனை சாதனைகளையும் ஒரு விழா ஒரு 25 வருஷத்துக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தி சென்றுள்ளது என்பதை மனப்பூர்வமாக இதை ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்களுடைய அருளாசியில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலுக்கு என்னுடைய குருநாதர் வேதாத்ரி ஐயா அவர்களுக்கு மானசீகமாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கும் வியாபித்து கொண்டிருக்கும் அவருடைய ஆற்றல் அது கேட்கும் ஏற்கும். இதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா குரு ரங்கதுரை அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல நான் வள்ளலார் பக்தர் அப்படி இருந்தவர். வள்ளலார் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது மகரிஷி ஐயா கொண்டிருக்காருன்னு சொல்லும்போது அட நம்பாருப்பா வாப்பாங்க, அவர் கூட 10 வருஷம் இருந்திருக்காருன்னு அது அவர் தான் கூப்பிட்டு போய் எனக்கு அமௌண்ட்டை கட்டி 4 நாள் பயிற்சி எடுக்க சொன்னார். அந்த பயிற்சி எடுத்த பிறகு எனக்கு உண்மையிலே அதை வள்ளலார் கூட நான் சின்ன வயசுலேருந்தே வள்ளலார் டிவர்ட்டுங்கிறனால அட என்னப்பா இப்படி ஒரு விஷயம். இது எவ்வளோ நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஆன்மீக தேடல் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தது. நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வழிகாட்டல, கரெக்டாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகல. ஆனால் இந்த மனவளக்கலை அவர் என்னென்னா ரொம்ப ப்ராக்டிக்கல். அங்கே வந்து மூட நம்பிக்கை கிடையாது, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே இப்போ நாங்கள் பூஜை போடும்போது கூட அந்த உடைப்பு வழக்கமாக நம்ம பண்ணுவோம். அதை தேங்காய் உடைக்கிறது கூட உடைக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட அருமை. அவர் தான் சொல்கிறார், எங்கேயுமே கடவுள்னே சொல்ல, அருட்பேர் ஆற்றல்ங்கிறார். அப்போ இதுதானே, அப்போ ஆன்மீக பெரியார் அவர் தானே. இதுக்கே தேடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் முழுக்க அரைக்கூவல் விட்டு நம்ம அன்பை அழைக்கலாம், எல்லாத்தையும் அழைக்கலாம். எங்கேயுமே இப்போ என்னென்னா அரசியலும் சரி எல்லாமே சரி ஒரு கலப்படமாக இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னே தெரியல. உண்மையை ஓங்கி சொல்ல வேண்டும், உலகத்திற்கு சொல்ல வேண்டும், அத்தனை பேரும் சொல்ல வேண்டும், அறிவாளிகள் சொல்ல வேண்டும். அவர்கள் ஐயா எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருக்காங்க. தயங்கக்கூடாது. நல்லது சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயானுடைய 5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து இன்னைக்கு கூட நான் 1 மணி நேரம் நான் எவ்வளோ ஷூட்டிங்கில் கூட நான் 10 நிமிஷம் பயிற்சி எடுத்துகிட்டு தான் நான் போவேன். அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ இப்போ என்னென்னா ஒரே விஷயந்தான், எங்கள் இயக்குனர் சமூகத்திற்கு அவசியமாக தேவை இந்த மனவளக்கலை. என்னென்னா அவ்வளோ பிரச்சனை. எங்கள் தலைவர், எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் ஐயா அவர்கள் சொன்னார், எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்குமே இல்லை, ஏன்னா எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான் இருக்குது. அப்போ சினிமா எல்லாருக்கும் இது வேணும். ஆனால் சினிமாக்காரர்களுக்கு இந்த மனவளக்கலை அவசியமாக வேணும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே நாங்கள் இது பண்ணோம். அப்போ இந்த மனவளக்கலையை கற்றுக்கிட்டு அதை உணர்ந்து அப்போ தான் குரு அண்ணன் சொன்னார், இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணுவோன்னு. அப்போ நான் பாஞ்சாலின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது அவார்டு வாங்கினா அது எங்கள் இயக்குனர் சங்கம் சார்பாக நடந்தது. அவர்களுக்கு இப்போ நன்றி உரை தான் இது. நான் அதுக்குள்ளே போயிட்டேன். நன்றி உரை. முதலில் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களுக்கு என்னுடைய முதல்கண் நன்றி. இதற்கு வழிகாட்டிய CO முருகானந்த ஐயாவுக்கு என்னுடைய நன்றி. என்னை அழைத்து சென்ற குரு ரங்கதுரை அண்ணனுக்கு நன்றி. இதில் நடித்து கொடுத்த திரைக்கதை மன்னர் K பாக்கியராஜ் அவர்கிட்ட போய் நான் அது சொன்னேன். என்னப்பா அவ்வளோ 5 நிமிஷம் மன்னர், இல்லை சார் ஒரு 1/2 மணி நேரம். அவர்கிட்ட சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டிகிட்டு போய் இதை கொஞ்சம் பேசணுங்கய்யா, இதை கொஞ்சம் நடக்கணுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையை பிடிச்சி அவர் டென்ஷன் ஆனார் இடையில. ஆனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு 4 நாள் பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு போகும்போது அவரும் அது ஒத்துழைத்தார். அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒத்துழைச்சி அவர் இப்போ வேதாத்திரியத்தை பற்றி சொல்கிற மாதிரி அந்த கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியை பற்றி அவர் அற்புதமாக சொல்லுவார். அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிறதுனால அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் நடிகர் ஜீவா தங்கவேல் அவர்கள், அவரும் நானும் ஆலியா இருக்கிறதுக்கு முன்னே போயிருக்கோம். என்ன அவரையும் கூப்பிட்டு போனார். அவர் மேலே எனக்கும் வேதாத்திரி ஐயா இருக்கும்போது பிரமணியான அவர் பயிற்சி எடுத்தவர். அது எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு பொறாமல் இருக்கும். இப்போ எஸ்பி ஐயோ நான் சேலத்தில் இருந்திருக்கேன், அங்கே தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ட்டு. ஸோ நல்ல விஷயத்தை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நிறையா பேத்துக்கு சொல்லணும், சொன்னால் தான் புரியும். ஏன்னா எனக்கு
அதிகமாக கெட்ட விஷயங்கள் தான் பரவுது. அப்போ நல்ல விஷயத்த சொல்லணும்னா நம்ம நிறையா தான் சொல்லணும், நல்லா சொல்லணும், ஓங்கி சொல்லணும், உறக்க சொல்லணும். அதில் அந்த பயப்படவே கூடாது. ஏன்னா உண்மை இருக்குது. அப்போ ஏன் நம்ம பயப்பட்டுக்கிட்டு அப்படிங்கும்போது இதற்கு வழிகாட்டிய CO முருகானந்த ஐயாவுக்கும் அப்புறம் கூட எல்லாம் நடித்த எங்கள் நண்பர் நிசாந்த் அவர்களுக்கு, பிரியா அவர்களுக்கு, சோபியா அவர்களுக்கு, இதில் நடித்து கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இது ஒரு முறை திரையிட்டு அந்த மக்களுக்கு இதை சொல்லலாம் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதற்கு வந்த நம்பிராஜுக்கு தான் இதை சொன்னேன். அவர் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ரமேஷ் பிரபாகர், அண்ணன் ஏகம்பவானன் அவர்கள், உதவியாளர்கள் வந்து அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய நன்றி. இவ்வளோ நேரத்தில் மகரிஷி ஐயாவை படிக்க அவர் வாழ்க்கையை நான் படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் ஆசைப்பட்டார். இது பொன்னியின் செல்வன் மாதிரி தான். அது யாருக்கிட்ட வந்து கிடைக்குதோ அது மகரிஷி ஐயா இது பண்ணிட்டோம். அவருடைய வாழ்க்கை வர